காரைக்கால் சிறையில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் ஆயுள் தண்டனை கைதிகள் சக கைதிகளை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் போதைப் பொருள்கள் புழக்கத்தில் இருப்பதாகவும் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்த காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் வீடியோ பதிவிட்டுள்ளார். கைதி அரெஸ்ட் ஆகி ஒரு விசாரணை கைதி உள்ள வரும்போது யாரு என்னன்னு சொல்லிட்டு அமலன்றவர் தண்டனை பெற்ற அமலன்றவர் கூட்டு விசாரிச்சு நான் ஒரு வக்கீல் வச்சிருக்கிறேன், அந்த வக்கீல் தான் என் வக்கீல வை அப்படின்னு இப்படி சொல்லிடுறாரு. சொன்னா அந்த பசங்களும் பயத்துல என்ன பண்ணிடுறானோ சரின்னு தலையாடிடுறாங்க. தலையாடிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. காசு ஒரு 10,000 20,000 வாங்குறாங்க வழக்குக்காக, பெயில் போடுறதுக்காக. அந்த 20,000 வாங்கிட்ட மாதிரி இன்னும் காசு பத்தல, இன்னும் அதிகமாகும், இன்னும் ஒரு 20,000 இருந்தா தான் உனக்கு பெயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த விசாரணை கைதியால ஒன்னும் பண்ண முடியல. குடும்ப நிலையில வறுமை நிலையில பாதிக்கப்பட்டு ஒன்னும் பண்ண முடியாம பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த இது சூப்பரண்ட் ஐயாவும் உடந்த இது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பழைய கைதி, ஏன்னா நான் 10 மாசமா இருந்திருக்கேன் சிறையில, அதனால இது எனக்கு நல்லாவே தெரியும்.